முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய். ஆனால் என்னைக்கு திரு விஜய் அவர்களை கேள்வி கேட்கப்பட்டதோ, திரு ஹெச் ராஜா அவர்கள் உண்மை சொல்லுங்க, நீங்க ஜோசப் விஜய் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன போது, அவருடைய லெட்டர் பேட் எடுத்து சொல்லும் போது, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் சொன்னவர். அது வந்து தேர்தலுக்குலாம் ரொம்ப முன்னாடியே வேற ஒரு கட்டத்திலே நம்ம பார்த்தோம். ஆமா, நடிகர் விஜய் நடிப்பில் உருவாக்கப்பட்ட மெர்சல் திரைப்படம் வெளிவந்த பிறகு படத்தில் உள்ள ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை குறித்த கருத்துக்களை பாரதிய ஜனதா தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதையடுத்து அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மறுதணிக்கை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையால் சர்ச்சை வலுத்த நிலையில் மெர்சலை ஆதரித்த கலை உலகைச் சேர்ந்த நடிகர் நடிகைகளுக்கும் மெர்சல் திரைப்பட குழுவினருக்கும் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையை ஜோசப் விஜய் என்ற பெயரிலேயே விஜய் வெளியிட்டுள்ளது உற்று நோக்கப்படுகிறது. நீங்க அரசியல் பத்தின பகிரங்கமான பார்வை இல்லாமல் அதற்கான பூர்வாங்க பணிகள் இருந்த போதே கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆமான்னு சொன்னார். அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு. தானா வந்துட்டு நான் ஜோசப் விஜய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சரி, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் தமிழர் இல்லைன்னு எவன் சொல்லுது? யார் சொல்லுது? இனத்துக்குள்ளதான் ஜாதி மதம் இருக்க வெளியே மதத்துக்குள்ள போய் இனம் இல்ல. இனத்துக்குள்ளதான் ஜாதி மதம் இருக்க வெளியே மதத்துக்குள்ள போய் இனம் இல்ல.